இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கதையை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் லக்ஷ்மி. இது பெட் டைம் ஸ்டோரி. கதையோட பெயர் மேஜிக்கல் கிச்சன். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டவர்கள் 5 பேரும் அவங்க அம்மாவும் அஸ்தினாபுரமில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 6 பேர் கூட திரௌபதின்னு ஒரு அரசியும் வாழ்ந்து வந்தாங்க. அப்போது ஒரு நாள் அந்த நாட்டில் இருக்க கௌரவர்களோட சில பிரச்சனைகள் வந்தது. அதனால் பாண்டவர்கள் 5 பேரும் அவங்க அம்மா அப்புறம் திரௌபதியும் காட்டுக்கு போய் வாழ வேண்டிய நிலைமை வந்தது. எந்த ஒரு வசதியும் இல்லாமல் பொருட்களும் இல்லாமல் காட்டுக்கு போனாங்க அவங்க 7 பேரும். அந்த காட்டில் பாண்டவர்கள் 5 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன குடில் ரெடி பண்ணாங்க அவங்க 7 பேரும் தங்குறதுக்காக. தினமும் பாண்டவர்கள் 5 பேரும் காட்டுக்குள்ளே கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாவுக்கும் திரௌபதிக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சில நாட்கள் அவங்களே உணவு தயார் செஞ்சும் சாப்பிட்டாங்க. இப்படி அவங்க சந்தோஷமாக அந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டில் ரொம்ப கம்மியான சமையல் சாமான்கள் தான் இருந்தது. கொஞ்சமான மசாலாக்களும் மாவும் உருளைக்கிழங்குகளும் இருந்தது. பாண்டவர்களோட அம்மா யோசிச்சாங்க, இந்த கம்மியான பொருட்களை வச்சு என்ன சாப்பாடு செய்கிறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசித்தாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த சமயம் திரௌபதிக்கு ஒரு பரீட்சை வைக்கலான்னு யோசனை வந்தது அவங்களுக்கு. உடனே திரௌபதியை கூப்பிட்டு, இங்கே பாருமா, நம்மக்கிட்ட இவ்வளோ கம்மியான சமையல் பொருட்கள் தான் இருக்குது. இதை வச்சு நீ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சுவையான உணவாக செஞ்சு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு திரௌபதியும் அதை ஏற்றுக்கிட்டு சமையல் அறைக்குள்ளே போனா. திரௌபதி ரொம்ப புத்திசாலியான பொண்ணுங்கிறதால அங்கே இருந்த மாவில் குட்டி குட்டி உருண்டைகளாக செஞ்சு அதை எண்ணெயில் போட்டு சின்ன சின்ன பூரியாக செஞ்சா. அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்க மசிச்சு மசாலா சேர்த்து தனியாக வச்சாங்க. அதுக்கப்புறம் புதினா, புளி, காரம் இதெல்லாம் சேர்த்து ஒரு புளிப்பான தண்ணியும் ரெடி பண்ணாங்க. அதில் மெயினாக தண்ணீரும் பூரியும் இருந்ததால் அதுக்கு பேர் பானிபூரின்னு வச்சாங்க. சாப்பாடு ரெடியானதும் திரௌபதி எல்லாரையும் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டாங்க. பாண்டவர்கள் 5 பேரும் வந்ததும் குட்டி குட்டி பூரிக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலா அந்த தண்ணீரையும் வச்சு எல்லாருக்கும் திரௌபதி கொடுத்தா. பாண்டவர்கள் அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவங்க வாய்க்குள்ளே பூரி போனதும் முறுக்குன்னு பூரி உடஞ்சுதான். உள்ளே இருக்கிற மசாலா தண்ணீர் அவங்க வயிற்றுக்குள்ளே போச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும், ஆஹா என்ன ஒரு சுவை, அற்புதமாக இருக்கே அப்படின்னு சொல்லி திரௌபதியை பாராட்டினாங்களாம். அப்புறம் அவங்க அடிக்கடி அது போல் பானிபூரி செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டாங்க. பாண்டவர்கள் அம்மாவும் திரௌபதியை புத்திசாலியான பொண்ணுன்னு சொல்லி பாராட்டினாங்க. உங்கள் யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பானிபூரி பிடிச்சவங்க லைக் போடுங்க.